ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் சர்வதேச உரிமை கழகத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐஆர்ஓ சர்வதேச இன்டர்நேஷனல் உரிமை கழகம் பிளஸ் விஸ்டம் லா சாம்பர் ஐடி விங்க் மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஜே. நம்ம கூட இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திங்க. என் பேரு ஜெயபாலன். நான் இந்த ஐஆர்ஓல திருநெல்வேலி மாவட்ட இணை செயலாளராக இருக்கேன். எனக்கு இந்த ஐஆர்ஓ கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமா இருக்கிறேன். சார் என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்டு நல்லபடியாக நாங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் எல்லாரும் பழகுறோம். வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. சின்னவங்களா இருந்தாலும் நாங்களா அண்ணன் இப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு, அதே ஒரு பெரிய நம்ம இயக்கத்துக்கு பெரிய இது. ஆனா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் பலசரக்கு கடை வச்சிருக்கேன் வண்ணாரப்பேட்டையில. வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி. வண்ணாரப்பேட்டை அண்ணன் திருநெல்வேலி நல்லா கேட்டுங்க. வண்ணாரப்பேட்டைன்றது நம்ம சென்னையில ஒரு வண்ணாரப்பேட்டை இருக்கு. திருநெல்வேலியில ஒரு என்ன போஸ்டிங் சொன்னீங்க? திருநெல்வேலி மாவட்ட இணை செயலாளர் அண்ணன் இருக்கிறாங்க. பலசர கடை இல்லைங்களா? இப்போ உங்க பலசர கடைனா என்ன இது? ஹோல்சேல் கடையா? ஹோல்சேல் ரீட்டைல் கடை தான். சின்ன பலசரக்குனா காய்கறி எல்லாம் சாமான் கொஞ்சம் வச்சுட்டு. கடை பேர் என்ன? சுகன்யா ஸ்டோர்னு வச்சிருக்கிறேன். சுகன்யா ஸ்டோர் வண்ணாரப்பேட்டை மெயின்லயே இருக்கு. வண்ணாரப்பேட்டை ஊருக்குள்ள சென்னை சில்க்ல இருந்து உள்ள வரணும். சென்னையில ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகுது. அதுல ஆத்தி இறக்கத்துல இருக்கு. ஆத்தி இறக்கத்துல. இப்ப எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல ஏன் திருநெல்வேலியிலே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஐஆர்ஓல இணைய வேண்டிய காரணம்? ஐஆர்ஓல இதுக்கு முன்னாடி நான் ஒரு அமைப்புல இருந்தேன். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த அளவுல ரெஸ்பான்ஸ் யாருக்கும் கொடுத்தது இல்லை. ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, ஆனா நான் என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. எப்படி இப்ப சொல்ற, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது அந்த இதுல இருக்கும்போது. இதுல நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு நல்ல பாசமாகவும் நேசமாகவும் நல்லா இருக்கிறோம். இந்த அமைப்புக்கு நான் வந்த காரணம் மோச செலுத்துற அண்ணன் தான். அவங்க தான் என்னை இதுல உள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி அதாவது சாரா என்னை கூப்பிடல. எனக்கு சார் மேல நல்ல நம்பிக்கை இருந்தது, மரியாதை இருந்தது. அதனால நான் சார் பக்கம் வந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த இதுல இருக்கிறதுல எனக்கு நல்ல திருப்தியா இருக்கு. இப்ப நீங்க பலசர கடை வச்சிருக்கீங்க. நம்ம ஐஆர்ஓ அமைப்புல பாத்தீங்கன்னா விஸ்டம் லா சாம்பர் எல்லாருமே அட்வொகேட். ஆமா, எல்லாருமே உச்ச நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், மதுரை கிளை அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓப்பனா சொல்ல போனா எல்லாம் படிச்சவங்க, ஒரு கிரேடு. ஆமா. ஆனா நம்ம என்னன்னா பலசரக்கு வியாபாரம் கடைக்காரன் அப்படின்ற மாதிரி என்ன அந்த மாதிரி யாருமே இங்க நடத்துனதும் இல்ல, அப்படி கேட்டதும் இல்ல. அவங்களுக்கு இல்லைன்னா அண்ணன் இப்படிதான் பேசுவாங்களோ ஒழிய நீ நான் போ அந்த இதுக்கே இல்ல. எல்லாரும் ஒரு குடும்பம்னா நம்ம எப்படி இருப்போம் அதே தான் இங்க இருக்கு. சரி, எந்த மாற்றமும் இல்ல. இப்போ மோச செலுத்துறன்னா அவங்க மத்தவங்களை வேற மாதிரி, உங்களை வேற மாதிரி அப்படி ட்ரீட் பண்றாங்களா இல்ல எந்த மாதிரி? இது இப்ப நான் நிர்வாகி, ஒரு அடிப்படை உறுப்பினரை கொண்டு வந்தா கூட, உள்ள கொண்டு வந்தா கூட எனக்கு என்ன மரியாதை தராங்களோ அதுதான் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. சரி. அதாவது ஒரு தலைவரை நம்ம பெரிய பெரிய இதுல நேரா நம்ம சந்திக்க முடியாது. இப்ப நம்ம இங்க அப்படி கிடையாது. நம்ம தலைவர்கிட்ட டைரக்டா உட்கார்ந்து நம்ம பேசலாம். நான் போய் இதை 4 பேர்த்த கேட்டு வச்சுட்டு பேசணும்ட்டு இதே கிடையாது. தலைவரை என்ன நேரத்துல வேணாலும், நைட்டு 10 மணினாலும் போன் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்கணும்னா வாங்க, முதல்ல வாங்கன்னு. அவரு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு தான் நம்மளை கேட்பாங்க. போன் பண்ண உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன விஷயம் அப்படிம்பாங்க. சரி, நம்ம சொன்னோம்னா எந்நேரம்னாலும் சரி, அது 10 மணிக்கு மேலனாலும் சரி, வாங்க பேசுவோம் என்னன்னா சொல்லி அந்த அளவுக்கு. இப்போ நான் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். ஒரு வழக்கு, ஒரு லேண்டு விஷயம், இல்ல ஒரு வீட்டு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஐஆர்ஓல இருக்கிற ஒரு இணை செயலாளர் இல்ல வேற நிர்வாகிகள் அவங்க கிட்ட அந்த கேஸ் வருது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு பாக்குறதுக்கு அப்படி மாடலா நல்ல
டீசெண்டா டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வேலையில இருக்கிறாங்க. இப்போ உங்ககிட்டயும் ஒரு வழக்கு மக்கள் எடுத்துட்டு வராங்க, திருநெல்வேலி மக்கள் எடுத்துட்டு வராங்க. நீங்க 2 பேருமே போகும் பொழுது மோசஸ் செல்லத்துறனை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கா? அந்த மாதிரி ஒன்றும் நடந்த தெரியல எனக்கு. நான் இல்ல ஜெயபாலன் தான்ப்பா, ஜெயபாலன்ப்பா அவர் பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா, அவர் ஒரு கடைக்காரரு, அப்படியெல்லாம் நிப்பாட்டி வைப்பா, அவங்கள முதல்ல வர சொல்லு. அப்படியெல்லாம் சொன்னதில்லை. சொன்னதில்ல. யார் போனாலும் நல்ல மரியாதை தருவாங்க. முதல்ல இது வந்து ஒரு தொண்டு உள்ள மாதிரி, அண்ணன் வந்து எப்படின்னா வாழும் காமராஜர் மாதிரி. சரி சரி. உதவி செய்யறதுல வந்து அவரு அதுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல அண்ணன் வந்து பசும்பொன் ஐயா மாதிரி, சட்டத்துல அம்பேத்கர் மாதிரி. இது என்னுடைய கருத்து. சரி சரி. தலைவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு என் திருப்திக்கு நான் சொல்லுவேன். இல்ல அது தலைவர்களை பத்தி கட்டாயம் ஏன் பேசணும் அப்படின்னா, தலைவன் எவ்வளியோ அந்த வழியில தான் அந்த அமைப்பு வந்து என்ன ஆகும் இருக்கும். நீங்க என்னதான் கீழே உள்ளவங்க, கீழே எல்லாரும் சமம். ஆமா, இதுல தலைவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவயங்கள் எல்லாமே வேலை செஞ்சாதான் தலைவிக்கு மரியாதை. தலை மட்டும் என்ன பண்ண முடியாது. அப்போ அவர் தலைவர் இருக்கும்போதுதான் மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதே தலைவர் வழியா அப்படி பின்பற்றி வருவாங்க. மத்தபடி இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு ஏளனமா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி, ஏப்பா நீ வந்து மளிகை கடைப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்காப்லையா? அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே அவங்க விட்டு கொடுத்ததும் கிடையாது. பலசரக்கடைன்ட்டு இல்ல, ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சின்ன நம்ம இதுனாலும் சரி, வேலை பார்க்கவங்கனாலும் சரி, அவங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்க சகோதரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஓப்பனா சொல்ல போனா மோசஸ் செல்லத்துறன்னு ஐஆர்ஓவின் ஃபவுண்டர், சேர்மன், அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தோட உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க போய் அண்ணே இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கும் பொழுது உங்க வார்த்தையை மோசஸ் செல்லத்துறனை உதாசீனப்படுத்திருக்காங்களா? இல்லைன்னா ஓகே சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்படின்ற மாதிரி? அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பேசணும்னாலும் சார்கிட்ட டைரக்டா பேசலாம். ஒரு விஷயம் தப்பா இருந்ததுன்னா, தப்பா இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்க. சரி சரி. தப்புன்னா தப்பு, அவங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லுதாங்கன்னா நமக்கே தெரியும் ஆமா தப்பு, நம்ம சரி பண்ணிக்கிடணும். அவங்க சொல்ற ஆமா சரி இல்ல, நம்ம சொல்றது ஒரு அளவுக்கு சரியா இருந்ததுன்னா அதையும் சாரி ஏத்துக்கிடுற அளவு பக்கத்துலதான் இருக்காங்க. ஆமா இப்போ இந்த ஐடியா நல்லா இருக்கு, இப்படி நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கு. இப்போ ஒருத்தர் நம்ம கூட்டு போய் ஒரு உதவி கேட்கோம்னா அவங்க 10,000 ரூபாய் எதிர்பார்ப்பாங்கன்னா அண்ணா வந்து அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. 10,000 ரூபாய் போக வேற என்ன செஞ்சா அவங்க திருப்தி அடைவாங்க. இப்போ கொடைக்கானல்ல எல்லாம் பண்ணாங்க, அந்த ஃபங்க்ஷன் என்னால போக முடியல, அங்கெல்லாம் நல்லா பண்ணி அந்த மக்களுக்கு வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏற்காட்டுல வந்து போயிருந்தோம், ஏற்காட்டுலயும் வந்து மலை ஜாதி மக்களுக்கு வந்து நல்ல இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது யாருக்கு நம்ம அந்த உதவி போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருது. களத்துல இருந்து வேலை பார்த்து செஞ்சு கொடுக்குறீங்க. நம்ம சும்மா மத்த இது மாதிரி அந்த அன்னைக்கு 10,000 ரூபாய் வச்சுக்கிடுங்க, 20,000 ரூபாய் வச்சுக்கிடுங்க அப்படி கிடையாது. இதை கொண்டு போய் அங்க யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன யாது அதை பார்த்து அதுக்குண்டான மாவட்ட தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் எல்லாரையும் கூப்பிட்டு போய் நல்லா எல்லாரும் முன்னிலையும் கொடுத்து நல்லா பண்ணுங்க. இப்போ ஐஆர்ஓல நீங்க இருக்கீங்க, ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு மளிகை ஜாமான்லாம் தேவைப்படுது. அந்த ஒரு பவரை பயன்படுத்தி உங்ககிட்ட எப்பா நீ வந்து என்ன பண்ணு ஃப்ரீயா கொடுப்பா, அந்த மாதிரி எல்லாம் உங்களை கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஐஆர்ஓ அமைப்பு மூலமா ஐஆர்ஓவோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி காரியங்களுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்களா? இது வரைக்கும் அப்படி வாங்கினது கிடையாது. என்கிட்ட கேட்டதும் கிடையாது. என்கிட்ட இல்ல, இது மாதிரி பல இதுல இருக்காங்க, யார்ட்டையுமே சார் வந்து அப்படி கேட்டது கிடையாது. ஆனா தொழில் ரீதியா எல்லாருக்கும் பிசினஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இதுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா நம்மகிட்ட ஷாப்பிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தோம்னா அந்த வாட்டர் பாட்டில் கம்பெனி வாங்குவாங்க. இங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, அவங்ககிட்ட வண்டி சர்வீஸ் பார்ப்பாங்க. கார் சர்வீஸ்ன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கார் ஃபுல்லாவே எல்லாம் சர்வீஸ். இப்படி வந்து ஒரு லிங்க்ல வந்து குடும்ப ரீதியாவும் போயிட்டு இருக்கு, பிசினஸ் ரீதியாவும் நல்லா போயிட்டு இருக்கு.
ஓ, அதுக்கான கிளைம் என்னவோ அது உங்களுக்கு என்ன நம்ம என்ன கொடுக்கோமோ அது அவங்க, அதாவது நம்மளா போய் குறைச்சி கொடுக்கறது இல்ல, அவங்களா குறைச்சி கேட்கறது இல்ல. நீங்க என்ன பணம் கோட் பண்றீங்களோ அதை வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணி. ஏன்னா இன்னைக்கு நிறைய அமைப்புகள் பிரச்சனையே அதுதான். அந்த அமைப்புல நம்ம சேர்ந்துட்டோம்னீங்க. ஆமா, அந்த பிரச்சனைக்கு இங்க இடமே இல்ல. இடமே இல்ல. கண்டிப்பா இடம். அப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன், நம்ம தெரிஞ்ச ஒரு கல்யாணம்பா, அவருக்கு என்ன பண்ண ஒரு 10 தண்ணி கேன் இறங்கி அப்படி கிடையாது. தண்ணி கேனுக்கு என்ன காசு உண்டோ அதை கொடுத்துடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு பிசினஸ், ஒரு லிங்க், ஒரு கூட கொஞ்சம் கம்யூனிகேட் வருவதில்ல, அதை வச்சு ஒரு ஆள் பழக்கம், அடுத்த ஒரு பழக்கம். இப்போ நான் இங்க வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 பேர் பழக்கம், அறிமுகம் இல்லாத பழக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. இது எனக்கு பெனிஃபிட் தானே. சரி, நான் என்ன பண்றேன், இந்த வீடியோ கடைசியில வந்து போட்டு விடுறேன். திருநெல்வேலி மாவட்டம் IRO நம்மளோட சர்வதேச உரிமை கழகம் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் குடும்பத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இணைய விரும்புறவங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்து உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள், அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சட்டத்தின் பூர்வமா அந்த மாதிரி ஒரு காரியங்களை அண்ணன் கூட நீங்க எந்த நேரம் எப்பனாலும் உங்களை கூப்பிடலாம், என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணன் நேர்லயே வந்து பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் IRO மூலமா விஸ்டம் லா சேம்பர் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. கண்டிப்பா அட்வொகேட் மார்களோட நாலேஜ் கொண்டு போய் உங்களுக்கு சட்டப்பூர்வமான தீர்வு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா. சரிண்ணே, நன்றிண்ணே, வணக்கம்.